ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். அதாவது நமக்கு எல்லாருக்குமே கண்ணதாசன் பற்றி தெரிஞ்சிருக்கும். கண்ணதாசனுடைய நிறைய பாடல்களை நம்ம கேட்டிருப்போம், ரசிச்சிருப்போம். ஏகப்பட்ட நிறைய முறை அதை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட கண்ணதாசன் தான் ஒரு உரையாடலை புஷ்ப மல்லிகா அப்படிங்கிற அவருடைய புக்கில் எழுதியிருப்பார். ஏகப்பட்ட மீன்கள் ஒரு ஒரு குடுவையில் இருக்கிறத பார்த்துட்டு மகன்கிட்ட சொல்லுவாப்புல, மகனே இந்த மீன்களை பார்த்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். சொல்லுவாருங்கள கேட்பார். அதுக்கு அவர் மகன் இந்த மீனுடைய வாழ்க்கை ரொம்ப இயல்பானது தான், ஆனால் எனக்கு இதில் என்ன கவலை அப்படின்னா, தன்னுடைய அதாவது எந்த நீரில் பிறக்குதோ, எந்த நீரில் அது அதிகமாக சுற்றி திரியுதோ அதே நீரில் கொதியில் இறந்து செத்து போகுதே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். உடனே அந்த செய்தி தந்தைக்கும் தூக்கி போட்டிருக்கோம். என்னன்னா அவன் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் யோசிக்கும். இப்போ இதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது என்னன்னா நமக்கு ஒரு எச்சரிக்கை தான். அதாவது நம்ம என்னதான் பழகின மனிதர்கள், பழகிய மண் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 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 வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறது நமக்கு சேஃப் தான், ஒரு பாதுகாப்பான சூழல் தான் அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஏதோ ஒரு கட்டத்தில் அதுவும் ஒரு பாதுகாப்பை மீறி, ஒரு எல்லை மீறி, ஒரு கவனக்குறைபாடால் நம்ம மேலே அவங்களும் அந்த அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நபர்களும் இல்லை யாராக இருந்தாலும் சரி, பழகினவங்களோ ரொம்ப உறவினர்களாக இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம தூற்றலாம், நம்மளை தவறாக பயன்படுத்தலாம். இப்படி எல்லாமே வாய்ப்பு இருக்குது. ஆக இது நமக்கு ஒரு எச்சரிக்கை தான். இந்த எச்சரிக்கையை நம்ம சரியாக கையாண்டோம் அப்படின்னா நம்ம மண்ணுக்கு எதிரானவங்க யார், நம்மளுடைய மக்களுக்கு எதிரானவங்க யார், நம்ம பேசுறது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம படிப்பை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஏன்னா படிப்பை நோக்கி நகரும்போது தான் நமக்கு துரோகிகள் யாருங்கிறதையும் நம்மளால் அடையாளப்படுத்த முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மீன் மாதிரி நம்ம மண்ணிலே நம்ம கொல்லப்படுறது தான் நடக்கும். அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.